இன்னைக்கு நீங்க பண்ற டிசிஷன் தான் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்க லைஃபை டிசைட் பண்ணும். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க என்னவா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். நான் சொல்லட்டா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஒரு 10,000 இருந்து 20,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். ஏன்டா நியாயமா பண்ணுங்கடா. நீங்க இப்ப இருக்க வீட்டோட கொஞ்சம் பெரிய வீட்டுல ரெண்டுக்கு இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்க சேலரியோட அதிகமா நீங்க இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ்லயோ ரீல்ஸ்லயோ இவன் எப்படி பணக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்க மாட்டேடா நீ எல்லாம். டேய் நல்லா இருக்க மாட்டீங்கடா. ஆனா உங்களோட லைஃப் ஸ்டில் அது அப்படியே தான் இருக்குது. இது உங்களுக்கு கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லல, தெரியுது, நீ மூடு. ரியாலிட்டியை சொல்றேன். இந்த வருஷத்துல நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலனா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட ரியாலிட்டி இதுதான். I was cornered. I was helpless. 5 இயர்ஸ்ன்றது ரொம்ப சீக்கிரமா போயிடும். ஏன் இப்பதான் 2026 வந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள பார்த்தா மார்ச்ன்றாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்மளால டைம் எல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனா நம்மளால ஸ்கில்ல டெவலப் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 11 நிமிஷம் 88 செகண்ட்ஸ் கொடுங்க. எப்படி மல்டிபிள் இன்கம்ஸ் ஜெனரேட் பண்றது, எப்படி ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணது, அந்த ஸ்கில்ல வச்சு எப்படி இன்கம் ஜெனரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் சீரிஸா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி அதுல 2 எபிசோட் அப்லோட் பண்ணியாச்சு. 100 ஆண்டு காலம் வாழ்க. அதுல நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மல்டிபிள் இன்கம்ஸ் ஜெனரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுக்க போறேன். அந்த எபிசோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. நன்றி நன்றி நன்றி.